அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் லா ஆஃப் டாக்ஸேஷனில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் டபுள் டாக்ஸேஷன், இரட்டை வரி விதிப்பு. ஒரு வரி விதிக்கலாம், அது என்ன இரட்டை வரி விதிப்பு? ஸோ ஒரு நபரிடமிருந்து இரண்டு அதிகாரப்பூர்வ வரித்துறைகளால் விதிக்கப்படும் வரி விதிப்பு தான் இந்த இரட்டை வரி விதிப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் சொல்லுது பாருங்க. ஒரே வருமானம் அல்லது ஒரே நபரிடம், ஒரு நபர் இங்கே இருக்காரு, ஏ என்கின்ற நபர் இருக்காரு, ஏ என்கின்ற நபரிடம் இரண்டு அதிகாரப்பூர்வ வரித்துறைகள், ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியாலே இன்னொரு அதிகாரப்பூர்வ வரித்துறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி, இந்தியாவும் வரி விதிக்குது, அதர் கண்ட்ரியும் வரி விதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்டுக்காக, அதுதான் மேட்ரிங்க. அப்படி இருக்கும்போது அதற்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் மூன்று விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக அமையணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரே நபராக இருக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே வருமானமாக இருக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இரண்டு வரித்துறைகள் இருக்கணும். இந்த மூன்று விஷயங்கள் ஒருங்கிணைந்து அமையும் போது தான் இந்த டபுள் டாக்ஸேஷன் அப்படின்ற கான்செப்ட் சரியாக வரும். அப்படி இல்லைன்னா வராதுன்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி 90 மற்றும் 91 செக்ஷன்கள் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாக்ஸேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. இதில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது டபுள் டாக்ஸேஷனில். ஒன்று பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக், இன்னும் டொமஸ்டிக்னு வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக கூடவே வரக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல். உங்களுக்கு டொமஸ்டிக்னா என்னன்னு தெரியும், இன்டர்நேஷ்னல்னா என்னன்னு தெரியும். டொமஸ்டிக்னா உள்நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்டர்நேஷ்னல்னா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதற்குண்டான பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உள்நாட்டு இரட்டை வரி, ஒரே நாட்டில் ஒரே வருமானம் இரண்டு முறை வரிக்கு உட்படுவது. உதாரணம், நிறுவனத்தின் லாபத்திற்கு முதலில் நிறுவன வரி அப்படின்ற மாதிரி ஒன்று வசூலிப்பாங்க, பின்னர் பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க, அதற்கு மேலே ஒரு வரி கொடுத்தாங்கன்னா அது உள்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு வரிகளை விதிப்பதற்குண்டான கான்செப்ட் டபுள் டாக்ஸேஷன். நம்ம இந்தியா கண்ட்ரி இருக்குது, இந்தியா கண்ட்ரியில் ஒரு நிறுவனம் இருக்குது, கம்பெனி ஒன்று இருக்குது. இந்த கம்பெனி ஈட்டக்கூடிய முழு வருமானத்திற்கு ஒரு வரியை பார்த்தீங்கன்னா இந்தியா விதிக்கும். அதே போல் பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஒரு வரியை விதிக்கும். ஸோ இது இரட்டை வரியாக பார்க்கப்படுகிறது. அப்படியே நான் இன்டர்நேஷ்னலுக்கு வரேன். நான் சர்வதேச இரட்டை வரி, ஒரு நபர் சம்பாதித்த வருமானத்திற்கு அவர் வசிக்கும் நாடும், அவர் இந்தியாவில் வசித்தார்னா இந்தியா ஒரு வரி விதிக்கும். அவர் ஈட்டிய நாடும், அவர் வருமானம் ஈட்டிய நாடு, அவர் வருமானம் ஈட்டிய நாடு பார்த்தீங்கன்னா மலேசியா என்று சொல்லப்படுது. மலேசியா ஒரு நாடும் விதிக்குமே ஆனால், வரி விதிக்குமே ஆனால், இது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு வரித்துறை. மலேசியா என்பது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு வரித்துறை. இரண்டு அதிகாரப்பூர்வ வரித்துறைகளும் ஒரு நபர் மீது ஒரே வருமானத்தை கருத்தில் கொண்டு வரி விதித்தால் டபுள் டாக்ஸேஷனாக பார்க்கப்படுகிறது. இதை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் செக்ஷன் 90யும் 91 டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதை தவிர்க்க நாடுகளுக்கு இடையே, இரண்டு நாடுகளுக்கு இடையே இந்த ட்ரீட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட், இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் கையெழுத்து ஆகியிருந்துச்சுன்னா இந்த மாதிரி டபுள் டாக்ஸேஷனை தவிர்க்கலாம். தெளிவாக சொல்லப்படுது பாருங்க. டபுள் டாக்ஸேஷன் அவாய்ட்னஸ் அக்ரிமெண்ட், DTAA அப்படின்ற ஏற்பாடுகள் இரண்டு நாடுகளுக்குள் இருக்குமே ஆனால் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பிரிவு 90 மற்றும் 91 கீழ் இது அவாய்ட் செய்யப்படுகிறது, அதாவது தவிர்த்து கொள்ளப்படலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். இப்போ மலேசியாவில் அவர் ஏர்னிங்ஸ் பண்ணுறாருன்னா மலேசிய அரசாங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா வரி விதிச்சா போதும், இந்திய அரசாங்கம் வரி விதிக்காது. நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, வெளிநாட்டிலேருந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்தியா வரி வசூலிக்காது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. நம்ம அதை வரப்போக வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க போதும். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கர் என்பவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வசிக்கிறார், அவர் மலேசியாவில் வேலை செய்து வருமானம் பெறுகிறார். அவருடைய குடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது, அவர் வேலை செய்யும் இடம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்குது. மலேசியா அந்த வருமானத்திற்கு வரி விதிக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துலேருந்து அவர் எடுக்கிறார், அவுட்புட், சேலரி அவுட்புட்டாக எடுக்கிறார் அவர்.
ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா உலகளாவிய வருமானம் குளோபல் இன்கம் என்ற அடிப்படையில் வரி விதிக்கணும். ஆனால் இந்த டபுள் டேக்ஸேஷன் அப்படி டிடிஏஏ என்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அது வரி விதிக்காது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமாக இல்லுஸ்ட்ரேஷனாக நீங்கள் எழுத பழகிக்கிங்க. அந்த மாதிரி இரண்டு நாடுகளும் வரி விதிச்சுதுன்னா அதற்கு பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் டபுள் டேக்ஸேஷன். இந்த டிடிஏஏ இல்லாத பட்சத்தில் அதற்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க இன்டர்நேஷ்னல் டபுள் டேக்ஸேஷன். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் பக்கம் பக்கமாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே பக்கத்தில் நீங்கள் முழு மதிப்பெண்ணை பெறலான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கு. வோடஃபோன் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. வோடஃபோன் கம்பெனி தெரியும், ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா அச்சு நிறுவனத்தோட இணைஞ்சி செயல்பட்டது, இந்த எஸ்ஆர் அப்படின்ற ஒரு கம்பெனியோட. வோடஃபோன் பார்த்திங்கன்னா வோடஃபோன் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி பார்த்திங்கன்னா நெதர்லாண்டுடைய ஒரு கம்பெனியாக பார்க்கப்படுகிறது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2007ஆம் ஆண்டு அச்சிசன் டெலிகம்யூனிகேஷன் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் நிறுவனம், இவங்க நிறுவனத்திடமிருந்து ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. நெதர்லாண்டு கம்பெனி ஹாங்காங் கம்பெனி கிட்ட ஷேர்ஸை வாங்கி இந்தியாவில் இருக்கிற எஸ்ஆர் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுறாங்க. இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மீது மறைமுகமான ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது. இந்த பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெளியே நடக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்லேயோ ஹாங்காங்லேயோ நடக்குது, ஆனால் இந்தியாவை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்ற மாதிரி இந்திய வருமான வரித்துறை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃப்ஷோர் டிரான்சாக்ஷன், உங்களுடைய நாட்டிற்கும் எங்களுடைய நாட்டிற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, இது ஆஃப்ஷோர் டிரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவங்க சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா எத்தனை கோடி வருவாய் இழப்பு ஏற்படுதுன்னா 11,000 கோடி அளவில் பார்த்திங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸு நீங்கள் செலுத்தணும். ஏன்னா இந்தியாவை மையப்படுத்தி தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால அதற்கு வோடஃபோன் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பரிவர்த்தனை முழுவதும் இந்தியாவிற்கு வெளியே நடைபெறுகிறது, ஆஃப்ஷோர் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துங்க. இந்திய நிறுவனத்தின் பங்குகள் நேரடியாக எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை, இன்றளவு வரை எந்தவித மாற்றங்களும் செய்யப்படவில்லை. எனவே இந்திய வருமான வரி சட்டம் இதற்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை ஆனரபிள் கோர்ட்டு கிட்ட போகுது. கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கவனமாக பரிசீலிக்கிறாங்க. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப்ஷோர் டிரான்சாக்ஷன், மிக தெளிவாக தெரிகிறது, இந்தியாவிற்கு வெளியே நடந்த ஒரு டிரான்சாக்ஷன். இந்திய வருமான வரி சட்டம் செக்ஷன் 9 இப்படிப்பட்ட இன்டைரக்ட் டிரான்ஸ்ஃபருக்கு உள்ளடக்கவில்லை. இன்டைரக்ட் டிரான்சாக்ஷனுக்கு எந்த விதமான ஒரு ஆர்டிகல் செக்ஷனும் பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லப்படலை. அதன் காரணமாக வோடஃபோன் நிறுவனம் மீது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் விதிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க இந்த கேஸ் ஸ்டடியில். இந்த கேஸ் ஸ்டடிக்கு அப்புறமா தான் 2017 ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்தாலும் இந்தியாவிற்கு வரி செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டபுள் டேக்ஸேஷனா என்ன அப்படின்னு. தெளிவாக நோட்ஸ் எடுங்க, மிக தெளிவாக எழுதுங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் இந்த குழு இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.